உறவுகளுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் மோதல் அப்படிங்கிறது இருமுனை கத்தி மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றாவும் சேர்க்கும் பிரிச்சும் விட்டுரும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ்க்கு முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன, அந்த கான்ஃப்ளிக்ஸை நம்ம சரி பண்ணுறப்ப எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம், இந்த கான்ஃப்ளிக்ஸ் இந்த மோதல்களை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட்ட மட்டும் கிடையாது, குழந்தைங்கள்ட்ட, பேரண்ட்ஸ்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட, ரிலேட்டிவ்ஸில், இது எல்லா இடத்துலையும் தான் வருது. பட் லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட்ட ஏற்படுறது மட்டும்தான் அப்படியே லைஃப்பில் அப்படியே ஸ்டக்காகி நின்று அது மூலமாக நிறைய மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பன்சஸ் வருது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் என்ன, முதல்ல கான்ஃப்ளிக்ஸ்னால் என்ன, இந்த மோதல்கள் எதனால் வருது அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட்டான விஷயம் தேவைப்படுது, வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது. ஸோ இங்கே தான் இந்த கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இது எதுவாக வேணா இருக்கலாம். குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க, ஒருத்தவங்க குழந்தை வேணான்னு நினைப்பாங்க, அவங்களோட கெரியரை பில்ட் பண்ணணும், இன்னொருத்தவங்க வேணாம், ஒரு ஆள் வந்து வீட்டை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க, ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபினான்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வர பிரச்சனை, இன்லாஸ் மூலமாக வர பிரச்சனை, இன்செக்யூரிட்டிஸ், அதாவது உறவுகளுக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது, முக்கியமாக லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ், தன்னைத்தானே யாருன்னு தெரியலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி கான்ஃப்ளிக்ஸை சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் மேஜரான காரணங்கள் உறவுகளுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் மோதல்கள் ஏற்படுறதுக்கு. ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ஸ் பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு, பட் அதை டீல் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இந்த 4 மிஸ்டேக் மட்டும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு மனுஷனுமே டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க தான், அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. இதில் என்ன பண்ணுவாங்க சில பேர் அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்கை சப்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கான்ஃப்ளிக்ஸ்னு ஒன்று வந்துருச்சு, இதை பற்றி போய் பேசி ஆர்கியூ பண்ணுறதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸை சப்ரஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே பில்டாகி ஒரு காலகட்டத்தில் என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக வெடிச்சிடும், அது அந்த உறவையே பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக கான்ஃப்ளிக்ஸை பற்றி மட்டும் பேசாமல் மட்டும் இருந்துடாதீங்க. நம்பர் 2, பயம். சில பேருக்கு எதுவும் பிரச்சனை ஆயிருமோ, ஆல்ரெடி ஒரு பிரச்சனை, இதை பற்றி பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிருமோங்கிற பயந்துக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஒரு காலகட்டத்தில் உறவுகளுக்குள்ளே ஒரு பெரிய கேப்பே உண்டாக்கிறோம், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக. ஸோ பயந்துக்கிட்டு அந்த கான்ஃப்ளிக்ஸை டீல் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. 3வது முக்கியமான விஷயம், எல்லாரும் பண்ணுற தப்பு, வெயிட் பண்ணுறது. பிரச்சனைன்னு ஆகிப்போச்சு, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்காக வெயிட் பண்ணுறது, அவங்க வந்து இதை சரி பண்ணட்டும், அவங்க வந்து இதை டீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணுறது, அவங்க முதல்ல இனிஷியேட் பண்ணட்டுமே, பிரச்சனைன்னு ஆகிப்போச்சு, ஏன் நான் தான் போய் முதல்ல பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் லீட் எடுங்க. நீங்கள் இந்த வீடியோ கேட்குறது நீங்கள் முதல்ல லீட் எடுத்து போய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் ஈகோவை தூக்கி வச்சுட்டு, ரிலேஷன்ஷிப்பில் உறவு தான் ரொம்ப முக்கியம், போய் உட்காந்து பேச ஆரம்பிங்க. 4வது ப்ரொஜெக்ஷன்ஸ். இது ரொம்ப காமன். தான் நினைக்கிற விஷயத்த நீங்கள் இப்படி தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது உங்கள் பார்ட்னரை ஜட்ஜ் பண்ணி லேபிள் பண்ணுறது, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முக்கியமான 4 மிஸ்டேக்கு பண்ணிடாதீங்க உங்கள் உறவுகளுக்குள்ள மோதல் ஏற்படுறப்ப. உறவுகளுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ்னு வந்துருச்சு, இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குண்டான பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த கான்ஃப்ளிக்ஸ் வருது? நம்ம பார்ட்னரோட பிஹேவியர் நம்மளை எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், நம்மளோட எமோஷன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட தாட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறது தான் முக்கியமான காரணம். இன்னொன்று, அந்த கான்ஃப்ளிக்ட் சால்வ் ஆகாமல் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். மொதல் பாயிண்ட், ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, ஒரு மோதல்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ சீக்கிரமாக உட்காந்து பேசி சரி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரமாக முயற்சி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க, உங்களுடைய எமோஷன்ஸை ஸ்டேபிள் ஆக்குங்க. அதுக்கப்புறம் போய் உட்காந்து பேசுங்க. நான் என்னோடய எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாதக்கணக்கில் எடுத்துக்காதீங்க. சீக்கிரமாக உங்களோட எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி எமோஷன்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், எமோஷனல் ரெகுலேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு, அதை போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டீல் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுங்க. நம்பர் 2, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் அப்படின்னா, ஆக்டிவாக லிசன் பண்ணணும். போய் உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் உட்காந்து முதல்ல உங்களுடைய இன்டென்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசுகிறதா இருக்கக்கூடாது, லிசன் பண்ணுறதா மட்டும்தான் உங்களுடைய இன்டென்ஷன் இருக்கணும். போய் உண்மைதாங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போய் நீ என்ன நினைக்கிற, உன்னோட ஒப்பீனியன் என்ன, ஏன் நம்மளுக்குள்ளே இது பிரச்சனை வந்தது அப்படின்னு கேளுங்க. அவங்க பேசுகிறப்ப அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல், எந்த ஒரு இன்டென்ஷன், நான் அடுத்து இதை பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் மைண்ட்ஃபுல்லாக அவங்க பேசுகிறத கேட்க ஆரம்பிங்க. யூனோ வாட், அட் த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டும் சரி, உங்களோட பார்ட்னரும் மைண்டும் சரி அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க.
மூணாவது ஃபோக்கஸ். உங்களுடைய வார்த்தையையும் உங்களுடைய பிஹேவியரையும் அப்சர்வ் பண்ணுங்கள், கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் போய் உட்காந்து பேச போகிறதே உங்கள் பார்ட்னருடைய எந்த வார்த்தை, எந்த ஒப்பீனியன், எந்த பிஹேவியர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொல்ல கன்வே பண்ணணும் முக்கியமாக. ஸோ அதை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிங்க. அந்த டைமில் எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அவங்களோட கேரக்டரையே ப்ளேம் பண்ணுறது. உன் கேரக்டர் எப்படி தான், அதான் நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்குது. உங்களுடைய எய்ம் என்ன, இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் உங்களுடைய வார்த்தையிலையும் உங்களுடைய பிஹேவியர்லேயும் மைண்ட்ஃபுல்லாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்கு கன்வே பண்ணுங்கள். கண்டிப்பாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். நாலாவது, இந்த ப்ளேம் கேம். பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் செல்ஃப் ப்ளேம் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு. இல்லை அப்படின்னா ஆப்போசிட், உங்கள் பார்ட்னரை ப்ளேம் பண்ண இருப்போம், நீ தான் தப்பு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளேமிங் கேமை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனாக என்னங்கிறது டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய வேல்யூஸை லூஸ் பண்ணாமல், உங்களுடைய ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணாமல், கூடவே உங்கள் பார்ட்னரே ட்ரிகர் பண்ணாமல் உங்களுடைய விஷயத்தை அவங்களுக்கு கன்வே பண்ணுங்கள். உங்களோட ரைட்ஸ் என்னங்கிறத புரிய வைங்க. கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதில் 2 பேரும் உட்காந்து உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன, அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னங்கிறத ஆராய தொடங்குங்க. இதில் ஆர்கியூமெண்ட்டுக்கு இடம் கொடுக்காம 2 பேருக்கு உண்டான ஃபீட்பேக்குக்கு அதிகமாக இடம் கொடுக்காதீங்க. கான்ஃப்ளிக்ட்ஸ் ஈஸியாக ரிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக மட்டும் ரிசால்வ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். எப்படி உங்களுக்கு அந்த டைமில் தான் அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் ரிசால்வ் பண்ணுறப்ப தான் உங்கள் பார்ட்னருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்க எதோ வேல்யூ பண்ணுறாங்க, எதோ வேணான்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் உங்களோட கோல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று, அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது ஒரு எமோஷ்னலி சேஃப் அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸை உங்கள் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் ரொம்ப வல்னரபுளாக இருக்கணும், எல்லாத்தையும் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணணும். அதேமாரி உங்கள் பார்ட்னரோட எமோஷன்ஸ்க்கு நீங்கள் வேலிடேட் பண்ணி ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஹெல்த்தியாக பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. நாலாவது, உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய கோல்ஸ், இதையெல்லாம் எப்படி நம்ம ஃபேமிலியோடைய க்ரோத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணணும். கடைசியாக ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ கமிட்டடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி எமோஷ்னலி சேஃப் அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுறப்ப தான் உங்களுடைய பார்ட்னர் மனக்கசப்பு இல்லாமல், ட்ரஸ்ட்டு, அதாவது மிஸ்ட்ரஸ்ட் இல்லாமல், லோன்லினஸ் இல்லாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க.